ஹாய், வெல்கம் டு ஃபுட் ட்ரிஸ் சேனல். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, எனது கொஞ்சம் பச்சை மிளகா பெருசாக இருந்ததுனால ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வரமிளகா, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெப்பர்த்தூள். உங்களுக்கு பெப்பர்த்தூள் பேக்கெட்டில் வாங்குறது வேண்டான்னா வீட்லேயே பெப்பரை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா பெப்பர்த்தூள் ரெடி ஆகிடும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நான் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு போட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நான் எடுத்து வச்சுருக்க பெப்பர் தூளில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் ஓரளவுக்கு இருந்தால் போதும், அதனால் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிக்கன் போட்டக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் சிக்கனை எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் சிக்கன் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கனை வேகிறதுக்காக நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டு நான் இறக்கிக்கிறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.